மறுபடியும் கேட்கிறேன், அந்த பெண்ணை யாருக்காக கடத்த வந்தேங்கிற விவரத்தை மட்டும் சொல்லிடு, உன்னை விட்டுறேன். சொல்ல மாட்டேன். சொல்லலைன்னா நீ மட்டும் இல்ல, உன் மனைவியும் பாதிக்கப்படுவா. அந்த நாயை பத்தி என்கிட்ட இன்னொரு தடவை பேசாதீங்க. எப்ப என்ன புருஷன் இல்லைன்னு சொன்னாலும் அப்பவே அவனை என் மனைவி இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆத்திரப்படாத, எதுக்கும் அவங்கள நான் இங்க அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவளை பார்க்கவோ அவகிட்ட பேசவோ நான் தயாரா இல்லை. செத்தா கூட இனிமே அவன் முகத்துல நான் முடிக்க மாட்டேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, நானும் சொல்ல மாட்டேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க. என்ன சார் நீங்க மட்டும் வரீங்க? அவர் எங்க? என்ன சொன்னாரு? உங்களை பாக்குறதுக்கோ உங்க கூட பேசுறதுக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாது, அது இருக்கட்டும். முதல்ல அவர் உங்க கணவர் இல்லைன்னு மறுத்தீங்க, அப்புறம் ஆமான்னு சொன்னீங்க. ஏன் அப்படி? அது எங்க குடும்ப விஷயம். இருக்கலாம், ஆனா உங்க கணவர் யாரால அனுப்பப்பட்டா நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் கேட்கிறேன். தயவு செய்து அது சம்பந்தமா என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. புரியாம பேசுறீங்க. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறேன். உங்க கணவர் அந்த பெண்ணை கடத்திட்டு போக வந்திருக்காரு. அதை வச்சு அந்த பெண்ணோட நடத்தையில நான் சந்தேகப்படுறேன். லட்சுமி பத்தி அப்படி சொல்லாதீங்க. அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவேன். ஆல் ரைட், லட்சுமி நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா அவங்க அப்பா நில்லுங்க. அந்த பொண்ணு உங்களையே புடிச்சுன்னு முடிவு பண்ணிடுச்சுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த கல்யாணத்தை நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா என் லட்சுமி உயிரோட இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். எப்ப அந்த பொண்ணு பேர்ல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும், அப்போ அந்த பொண்ணை பத்தின சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உங்க கடமை தானே? ஐயா சொல்லுங்க. சொல்றேன். நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க லட்சுமியை கல்யாணம் செய்துக்க மறக்க கூடாது. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகமா? அதனாலதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அம்மா, லட்சுமி ஒரு பணக்காரருக்கு பிறக்காம உங்களை மாதிரி ஒரு ஏழை ஆயாவயத்துல திறந்திருந்தா கூட அவளை கல்யாணம் செய்துக்க நான் தயங்கவே மாட்டேன். இது சத்தியம். லட்சுமி என் வயிற்றுல பிறந்த பொண்ணுதானுங்க. நான் ஆயா இல்லைங்க, பெத்த தாய்ங்க, பெத்த தாய். நினைச்சேன் அன்னைக்கு இதே இடத்துல நீங்க லட்சுமிக்காக பறிஞ்சு பேசினப்போ என்னதான் வளர்த்தாலும் இந்த அளவுக்கு பாசம் இருக்குமான்னு சந்தேகப்பட்டேன். அது தெரியா போச்சு. ஆமா, இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரியாதுல்ல? லட்சுமிக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விவரமும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிம்மா, நீங்க போகலாம். ஐயா, அவர் எங்க இருக்காரு? நான் போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், அவரை சமாதானப்படுத்துறேன். இப்ப வேண்டாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நல்லதுங்க. அவருக்கு ஒரு ஆபத்து இல்லாம பாத்துங்க. நான் வரேங்க. அந்த பொண்ணு அவன் சொந்த மகன்னு சொன்னவன்னா உண்மையை கட்டிடுவாங்க இல்ல? நாம என்னதான் சொன்னாலும் தன்னை தூண்டிவிட்ட ஆளை அவர் காட்டி கொடுக்கவே மாட்டார். இதுக்கு ஒரு திட்டம் போடுவோம்.